வணக்கம், என் பேர் சுஜிதா. நான் பிஎஸ்டி மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங் சென்டரில் டயாலிசிஸ் துறையில் மனநல ஆலோசகராக பணியாற்றிட்டு வரேன். டயாலிசிஸ் சிகிச்சை எடுக்கிற நோயாளிகளுக்கு பொதுவாக உடல் நலம் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே மாதிரி மனநல ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிகிச்சை எடுக்கிற நோயாளிகளுக்கு மன ரீதியாக சில குழப்பங்களும் சில மன மாற்றங்களும் ஏற்படும். சிகிச்சை எடுக்கும் பொழுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க. நோயோட தன்மையை நினச்சி ரொம்ப பயமும் கவலையும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கும். இதனால மன அழுத்தமும் மனச்சோர்வும் ஏற்படும். குடும்பத்தை நினைச்சும் குடும்பத்துல இருக்க நபர்கள் நினைச்சும் ரொம்ப அதிக கவலை ஏற்படுவாங்க. என்னால முந்தி மாதிரி வேலைக்கு போக முடியல, யாரு கூடயும் பேச பிடிக்கல, எல்லாரையும் சார்ந்து இருக்கேன், நான் பாரமா இருக்கேன் குடும்பத்துக்கு, இந்த மாதிரி நினைச்சு வெறுப்புணர்வும் தனிமை உணர்வும் அதிகமா இருக்கும். அவங்களோட உடல் மாற்றத்தை நினைச்சு அதிக கவலை இருக்கும். என்னால முந்தி மாதிரி சாப்பிட முடியல, முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைல் என்னால இப்ப வாழ முடியல, ஆக்டிவா இருக்க முடியல, இதெல்லாம் அதிக அவங்களோட கவலையும் பயத்தையும் அதிகப்படுத்தும். மனநல ஆலோசகரா அவங்களுக்கு என்ன மாதிரியான மனநல ஆலோசனை வழங்கிட்டு இருக்கோம்னா, குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை தரத்தை எப்படியெல்லாம் உயர்த்தலாம்னு சில வழிமுறைகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல முக்கியமானது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நோய் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட நம்பிக்கையை ஊட்டுற மாதிரியான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறது. பதட்டம் பயம் குறைக்கிறதுக்கு நோயை பத்தி ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், கைடட் இமேஜரி, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் போக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, குடும்ப நபர்களுக்கு குழு ஆலோசனை நடத்திட்டு வரோம். குடும்ப நபர்களோட சப்போர்ட் இந்த சிகிச்சை எடுக்கிற நோயாளிகளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் வாழ்க்கை தரத்தையும் லைஃப் ஸ்டைலையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, மேலும் அவங்களோட மன அழுத்தத்தை போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யுது. இந்த சிகிச்சை எடுக்கிற நோயாளிகள் குடும்பத்தில் இருக்கவங்களோட சப்போர்ட்டை எடுத்துட்டு அவங்க கிட்ட எல்லா விஷயங்களையும் பகிரும் போது அவங்களோட மன அழுத்தம் குறையும்.